வந்து கரூர் பிரச்சனை கொண்டு வந்தாங்க. கரூர்ல வந்து 4 கோயில்கள் இடம் வந்து அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்ததா வந்து கோயில் இடத்த வந்து தாராவாத்து கொடுத்தாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு விமர்சனம் வருது, செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லியிருக்காங்க. கரூர்லயே 2 விதமான ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு புறம் வந்து கோயில் நீங்க கொடுத்திருக்கீங்க, அதே போல வெண்ணமலையிலையும் வந்து மக்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் அப்ப வந்து கோயில் இடம் இருந்த போது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாங்க? ஏன்னா இப்ப வந்து இப்ப என்ன இப்ப பண்றது இல்லன்றீங்க, ஆரம்பத்துல வந்து ஏன் பண்ணாங்க? இல்ல, அருமையான கேள்வி அண்ணா கேட்டாரு. இதுவும் ஒரு பொய்யான புரோபகண்டா. கோயில் நிலத்தை தாரவாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலர் கலரா வந்து போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்டரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலர் கலரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல. அதாவது இனாம் ஒழிப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. இது அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக 1963-67 காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கும் மேலாக அங்க உழவு தொழில் செய்து விவசாயம் செய்து வந்த அந்த மக்கள், குடிவாரம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்க வச்சுட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துடைய உரிமையை கொடுக்கும் விதமாக, அந்த இடத்தை அனுபவித்து அவங்க வந்து அதற்கான பயன்பாட்டு கொண்டு வரும் விதமாக அந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சர்வே, ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரை போட்டு கம்ப்ளீட் சர்வே எல்லா வகையிலும் என்கொயரி பண்ணி யார் யாருக்கெல்லாம் நியாயமாக பட்டா வழங்கப்பட வேண்டும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்பவே பட்டா வழங்கிட்டாங்க. இவங்க சொன்னது போல ஏதோ புதுசா தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் வந்து அங்க வசிச்சுட்டு வராங்க. பல முறை அந்த 60 ஆண்டு காலத்துல பல முறை அந்த மக்கள் வந்து நிலங்களை விற்கிறது, வாங்குறது, லோன் எடுக்கிறது, இன்னும் சொல்ல போனா பல்வேறு இடங்கள்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த இடத்தை எடுக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு அந்த பட்டா வச்சிருக்காங்க இல்லையா, இன்னைக்கு அவங்க என்க்ரோச்சர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பட்டா உரிமையாளர்களுக்கு அரசாங்கமே காம்பன்சேஷனும் கொடுத்திருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் இங்க இருக்குது. அப்ப அரசாங்கமே ஒருத்தர் காம்பன்சேஷன் கொடுக்கறதுனா அவருக்கு ரைட் இருக்கிறது தானே கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அங்க இருக்குது. இந்த 60 ஆண்டு காலம் இருந்தவங்கள சில அரசியல் சூழல்கள் என்ன பண்றாங்கன்னா பிளாக் பண்றாங்க. ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் கோவில் நிலங்கள், கோவில் நிலங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி 1912 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்டரை மென்ஷனா பண்ணி இஓக்கள் மூலியமாக அன்றைக்கு இருந்த இஓக்களை வச்சுக்கிட்டு லெட்டரை மட்டும் கொடுத்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் மூலமாக இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. எந்த விதமான டிரான்சாக்சனும் பண்ண விடாம பிளாக் பண்றாங்க, ஜீரோ வேல்யூ பண்றாங்க. அப்ப இந்த பிளாக் பண்ணதுனாலையும் டிரான்சாக்சன் ஜீரோ வேல்யூ பண்ணதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்க முடியும். முடிச்சிடறேன். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் ஒரு கல்யாணம் காட்சினா லேண்ட் அடிச்சு லோன் வாங்க முடியாது, ஒரு அவசர தேவைக்கு லேண்டை விற்க முடியாது, வீட்டை விற்க முடியாது, எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதற்கான போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே போல கடந்த தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி வச்சு சந்திக்கும் பொழுது இந்த இனாம் விஷயம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்றார் போல நாங்க என்னென்ன நல்ல நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுக்கிறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவங்க எதிர்த்து பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நியாயப்படி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3071 இனங்கள் சர்வே நம்பர்ஸ் வந்து பிளாக்ல இருக்கு. அதுல கோவில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் பிளாக்ல தான் இருக்கு. அதை யாராலையும் கை வைக்க முடியாது. ஓகேங்களா? அதே போல பட்டா நிலம் 1167 நிலங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவான இனங்கள், கிளியர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா பெறப்பட்டு இண்டிவிஜுவல் நேம்ஸுக்கு பட்டா கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வந்தக்கூடிய யூடிஆர்லயும் இண்டிவிஜுவல் நேம்ல அவங்க பட்டா இருக்கும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணதுக்கு அப்புறமும் இண்டிவிஜுவல் நேம்ல அந்த பட்டா இருக்கும். இந்த 3 ரிஜிஸ்டரையும் சரியாக சரிபார்த்து இந்த கிளியர் கேசஸ், இந்த கேசஸ் மேல எந்த விதமான கோர்ட்டு வழக்குகளும் நிலுவையில் கிடையாது. எந்த கோயிலும் போயிட்டு எங்களுடைய லேண்ட்னு சொல்லி சிவில் சூட் போட்டெல்லாம் வழக்குகளும் நிலுவை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த கிளியர் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பிளாக்ஸை மட்டும்தான், அவங்களுடைய டிரான்சாக்சன் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி கோயில் நிலத்தை கொண்டு போய் பட்டா போட்டு கொடுக்கல, புதுசா பட்டா போட்டு கொடுக்கல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணிருக்கிறோம். இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு. இதை வந்து மூடி மறைச்சிட்டு கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துறோன்னு ஒரு பொய்யான ப்ரொபகண்டாவை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. 3000 சொச்சம் ஏக்கர் டோட்டல் பிளாக்ல இருக்கு. அதுல கோயில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த 2024 நம்ம ஒரு இன்ச்சு கூட கை வைக்கல. ஒரு விஷயம் கேளுங்க, ஏதாவது ஒரு விஷயம் கேளுங்க. யாராவது ஒருத்தர்
அந்த இணை ஆணையருக்கு கூடுதல் ஆணையர் இல்ல யாராவது ஒருத்தரா கேளுங்களேன். பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த இணை ஆணையருக்கு கூடுதல் ஆணையரா பதவி கொடுத்தது வந்து இந்த தவறு நடந்திருக்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? தவறு நடந்திருக்கு. நடந்திருக்கு. ஸ்டார் 3.0 ன்னு ஒன்னு இது பண்ணிருக்கீங்க. டிரான்ஸ்பரண்ட் அண்ட் பேப்பர்லெஸ். ஒரு இது ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டீங்கன்னா ஈஸி எடுத்தீங்கன்னா எல்லா லிஸ்டும் ஒரு கோயில் நிலம் ஒரு ஏக்கர் நிலம் 100 கோடி இருக்கும்போது அந்த லிஸ்ட் எல்லாம் வரும்போது இது வெறும் சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காங்களா? அமைச்சர் லோகேஷ் அவர்கள் அம்மா ஒரு சில விஷயம் நான் சொல்றேன். சொல்லிடுறேன். அவர் சொல்லுவாரு. சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேற்றே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவருகிட்ட நம்ம பேசும்போது ஓரலா என்ன சொல்றாரு அப்படின்னா, கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இப்போ என்ன கேட்டீங்க? ஸ்டார் 3.0 அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சு நடந்துச்சான்றதுக்கு இல்ல அதுதான் சொல்றேன்ல, இவர் கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணி இருக்கிறாரு. இந்த கோர்ட் வந்து தலையிட்டு இது வந்து டாக்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்றேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்டரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். அம்மா அதுக்கு தான் சொல்ல இன்னும் வரவே இல்லை. விஷயத்துக்கு வரும். அவரு இப்ப அவர் சொன்னது போல அந்த தவறு நடந்திருக்கு. ஆமா அதுதாங்க சொல்ல வர. அவர் நான் கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா ஒரே விஷயத்தை சுத்தி வர வேண்டாம். நான் கன்க்ளூட் பண்றேன். இருங்க இதுல சப்ரெஜ் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. சப்ரெஜிஸ்ட்ரார் மட்டும் தான் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. இவருக்கு மேல யார் இருந்தாலும் இதில் யார் சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேல யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும்.